ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நடிகை சமந்தாவுக்கு டிசம்பர் 1 வந்து மேரேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மேரேஜில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் போச்சு. அதை தாண்டி ஒரு இம்பார்ட்டண்டான இப்போ ஒரு விஷயம் வந்து சமந்தாவை பற்றி ரொம்ப வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 இயருக்கு முன்னாடி தான் சமந்தாவோட எக்ஸ் கணவரான நாக சைத்தன்யாவுக்கு சோபிதா துலிபாலா கூட மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறமேலு 1 இயர் கழிச்சு சரியா டிசம்பர் 1ஆம் தேதி சமந்தா தன்னுடைய செகண்ட் மேரேஜை ராஜ் நிடிமோர் கூட பண்ணி முடிச்சாங்க. ஆனா இந்த மேரேஜ் ரொம்ப சிம்பிளா ஈஷா சென்டர்ல நடந்துச்சு. அவங்க மேரேஜை பத்தின விவாதங்களும் அவங்களுடைய வெட்டிங் ரிங்கை பத்தின விவாதங்களும் அதிகமா போயிட்டு இருந்த இந்த நிலையில நாக சைத்தன்யா என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய துத்தா 2 படத்தோட சக்ஸஸை வெளியிடுற விதமாக ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காரு. அதுவும் சமந்தாவோட மேரேஜ் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே அது வெளியிட்டது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அது நாக சைத்தன்யா பற்றின ஒரு விஷயத்த இப்போ வந்து சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமந்தாவோட புகழ் வெளிச்சத்தில் தான் நாக சைத்தன்யா மின்னிட்டு இருக்கிறாரு. சமந்தாவோட புகழ் தான் நாக சைத்தன்யாவுக்கு ஒரு ஃபேம் கொடுத்து அவங்கள படிப்படியாக அதிகப்படுத்திட்டு வந்திருக்கு. இல்லைன்னா இண்டஸ்ட்ரியில் எப்போவும் நாக சைத்தன்யா தொலைஞ்சு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் டிவோர்ஸுக்கு 1000 காரணம் இருக்கலாம், தேவையில்லாமல் நிறைய பேர் பேசலாம், என்ன நிறைய பேர் கார்னர் பண்ண ட்ரை பண்ணலாம், பட் அது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மையான காரணம் எங்கள் 2 பேருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை நான் யாரு கூடயும் டிஸ்கஸ் பண்ணவோ ஷேர் பண்ணவோ விரும்பலை. பிகாஸ் மை லைஃப் இஸ் மைன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக நாக சைத்தன்யா சொல்லியிருக்காரு. ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன ஒரு டாக் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாக சைத்தன்யா சமந்தாவோட புகழ் அதிகமாக உச்சத்தில் இருக்கும்போது தான் 2 பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. 2 பேரும் மேரேஜ் பண்ணின அந்த 4 இயர்ஸில் சமந்தா பெருசாக எந்த மூவிஸ்லேயும் கமிட் ஆன மூவிஸ்லேயும் அதிகமாக பெருசாக நடிக்கலை. ஆனால் அவங்க புகழ் வெளிச்சத்தில் இருக்கும்போது தான் நாக சைத்தன்யா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் ஆனாரு. அதாவது நாகார்ஜுனா சாரோட பையன் அப்படிங்கிறத விட சமந்தாவோட கணவரா அவர் அதிகமான புகழ் வெளிச்சத்துக்கு வந்தாரு. அதுக்கப்புறமேல அவங்க 2 பேரும் நடித்த படங்கள் அதிகமாக ஹிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை பொறுத்து தான் அதுக்கப்புறம் நாக சைத்தன்யாவுக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் அந்த ஈகோ தான் அவங்களுடைய பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்டை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.